இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டேக்ஸ் பேருக்கு ஃபார்ம் 16 என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 6,000 rupees ஹையாக வந்திருக்கு. ஆக்சுவல் சேலரியோட ஃபார்ம் 16 6,000 ரூபாய் அதிகமாக வந்திருக்கு. ஓகேங்களா? இதை வந்து இவர் எப்படி டீல் பண்ணணும், எப்படி நாங்கள் டீல் பண்ணோம், இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா மேபி உங்களுக்கு 40,000 வந்திருக்கலாம் டிஃப்ரென்ஸ், இல்லை 1.5 லட்சம் வந்திருக்கலாம், இல்லை 2,000 வந்திருக்கலாம். இன்னும் ப்ராப்பர் ரீசனில் இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் செக்மெண்ட், இந்த பர்டிகுலர் சின்ன சின்ன கிளிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் மேபி டிஃப்ரெண்ட் இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபார்ம் 16ங்கிறது உங்களுக்கு எம்ப்ளாயர் கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கொடுக்குற ப்ரூஃபை வச்சு மேபி அது வந்து அவங்க மிஸ்டேக் கூட பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மிஸ்டேக் நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறத நாங்கள் இப்போ சொல்லி தரலாம். இப்போ இந்த இதில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபார்ம் 16 பார்த்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு 8,56,000 சேலரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அவர் ரிசீவ் பண்ணுறது 850 தான் ரிசீவ் பண்ணியிருக்காரு. இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய். ஸோ 6,000 ரூபாய் இவர் வந்து கம்மியாக ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஸோ கம்மியாக ரிசீவ் பண்ணால் கம்மியான டேக்ஸ் தான் வரும். ஸோ இதை நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட 12 month சேலரி, அதாவது 1/4/2024 31st March 2025 வரைக்கும் கிராஸ் சேலரி ஆட் பண்ணிங்கன்னா நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டோம். 8.5 lakhs வந்துச்சு. ஸோ பேங்க்கில் கிரெடிட் ஆன அமௌண்ட்டு 8.5 lakhs. ஸோ ஃபார்ம் 16 பார்ட் பியில் 6,000 ரூபாய் அதிகமாக வந்துச்சு. சரிங்களா? ஸோ இதனால் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு 45,000 தான் டேக்ஸ், இல்லைனா மேபி ஏதாவது 47,000 அந்த ரேஞ்சில் வந்திருக்கும். ஸோ இது என்ன பர்பஸ்க்காக இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியாமல் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ போனஸ் வந்து 6,000 rupees நாட் பெய்டு. அது ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். ஸோ ப்ரொஜெக்ஷன் தான், அது வந்து தப்பாக இன்க்ளூட் பண்ணனால ஸோ இந்த எரர் வந்து ஃபார்ம் 16 வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், சேலரி ஸ்லிப் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. ரெடியாக வச்சு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது கிராஸ் சேலரி, அண்டர் கிராஸ் சேலரியில் 8,50,000 அதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரிஃபில் ஆயிரும். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு எக்ஸம்ட் இன்கம்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் சேலரி இன் ஃபார்ம் 16 includes 6,000. ஸோ ப்ரொஜெக்டட் போனஸ் நாட் ரிசீவ்டு. ஸோ என்ன பர்பஸ்க்காக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு ப்ராப்பர் ப்ரூஃப் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு சென்ட்ரலைஸ்டு ப்ராசஸிங் சென்டர், நாளைக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் கேட்டால் கூட நீங்கள் இதை வந்து கொடுத்துட்டு ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இது சின்ன அமௌண்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். இதை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் சினாரியோக்கு நீங்கள் சூட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். You can file ITR using the correct income as long as you have valid proof like salary slips and bank entries. ஸோ உங்ககிட்ட எல்லாமே பக்காவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம்.